அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. உனக்கு மனமார் ஆசி வழங்குவேன். ஆசீர்வதிக்கும் தெய்வமே, நீர் உலகை படைக்கும் பொழுதும் ஒவ்வொன்றுக்கும் ஆசி வழங்கி உருவாக்கினீர். மனிதனை படைத்த பொழுது ஆசீரிலும் சிறந்த ஆசீராய் மத சாயலாக பாவனையாக படைத்தீர். மதாசிர் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை குல முதல்வர்கள் உறுதியாய் நம்பியிருந்தார்கள். யாக்கோப்பு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்மை விடப் போவதில்லை என்று திடமடதுடன் கூறி ஆசீர் பெற்று கொண்டார். அபிரகாம் ஆசீராகவே மாற்றிவிட்டீர். தந்தை ஈசாக்கின் ஆசீர் எவ்வளவு உன்னதமானது என்பதை ஏசா யாக்கோப்புவை விட ரபேக்கா நன்கு அறிந்திருந்தார். ஏசாவுக்கு கிடைக்க இருந்த தந்தையின் ஆசீர் ரெபேக்காவின் வழியாக யாக்கோப்பு கிடைத்தது. ஏமாற்றி பெற்றிருந்தாலும் அந்த ஆசீர் உயர்ந்ததாகவே இருந்தது. ஒரு தந்தையின் ஆசீர் பிள்ளைகளின் வாழ்விலே மிகப்பெரிய அருளை சுமந்து வரும் என்பதை உணர்ந்திருந்தார்கள். தந்தையின் ஆசீருக்காக காத்திருந்தார்கள். தோபித்து தன் மகனையும் யாக்கோப்பு தன் புதல்வர்களையும் குறிப்பாக யோசேப்பையும் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் எங்களுடைய பெற்றோர் ஆசீர் வழி நடத்தல் மிகவும் தேவை. அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் கீழ்ப்படியவும் அவர்களைப் போல விசுவாசத்தை நாங்கள் வாழவும் எங்களுக்கு வரம் தந்து வழிநடத்தியறலும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.